ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆண்டுக்கு ரூபாய் 3000 செலுத்தி நாடு முழுவதும் பயணிக்கும் புதிய ஃபாஸ்டாக் நடைமுறை என்பது நாளை முதல் அமலுக்கு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். ஆண்டிற்கு 3000 ரூபாய் செலுத்தி ஆண்டு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஃபாஸ்டாக் புதிய திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இன்று முதல் இத்திட்டமானது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பயனளிக்கும், குறிப்பாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பது தொடர்பான விவரங்களை இப்போது பார்க்கலாம். குறிப்பாக நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் தேசிய நெடுஞ்சாலைகளை பொறுத்தமட்டில் 1228 சுங்கச்சாவடிகள் என்பது இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் பார்த்தோம் என்றால் 6606 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் என்பது இருக்கிறது. இந்த 6600 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுமார் 78 சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 78 சுங்கச்சாவடிகளும் 6 வகைப்பாட்டின் அடிப்படையில் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆண்டிற்கு 2 முறை இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக ஒரு சுங்கச்சாவடிகளில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு குறைந்தபட்சமாக கார் செல்வதற்கு 30 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரைக்கும் குறைந்தபட்ச கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு பயணத்திற்கும் கூடுதலான கட்டணத்தை காரில் செல்லக்கூடிய பயனாளர்கள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்யும் பொருட்டு தான் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு ஆண்டுதோறும் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அண்மையில் அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 3000 ரூபாய்க்கு செலுத்தி ஒரு ஃபாஸ்டாக் புதிய திட்டத்தில் இணைந்தால் போதும் ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பாக வணிக நோக்கமற்ற வாகனங்களுக்கு மட்டுமே இத்திட்டம் என்பது பொருந்தும் எனவும் கார்கள், ஜீப்கள், வேன்கள் ஆகியவை இத்திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகன எண் பயன்படுத்தப்படக்கூடிய ஃபாஸ்டாக் அட்டையில் பாசிட்டிவான பேலன்ஸ், அதாவது இருப்பு பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தங்களுடைய வாகன பதிவு எண் என்பது வணிக பயன்பாடு அற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் நிபந்தனை இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 3000 ரூபாய் செலுத்தி அந்த புதிய வகை ஃபாஸ்டாகை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற நினைக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் பிளே ஸ்டோருக்கு சென்று ராஜ்மார்க் யாத்ரா என்று சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துடைய செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த பதிவேற்றத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட செயலியில் வாகன ஓட்டிகள் ஆனுவல் பாஸ் என்று சொல்லக்கூடிய விருப்பத்திற்கு சென்று தங்களுடைய பாஸை பெறுவதற்கு புக்கிங் ஆப்ஷனை செய்யக்கூடிய வகையில் அந்த செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பக்கத்திற்கு நேரடியாக சென்று வாகன எண்ணை உள்ளீடு செய்து வேலிடேட் என்று இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் செய்யக்கூடிய பட்சத்தில் உடனடியாக வாகன பதிவு எண்ணோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட செல்போன் எண்ணுக்கு ஒரு ஓடிபி என்பது வரவழைக்கப்படும். அந்த ஓடிபியின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட செயலியில் அந்த ஓடிபியை அளிக்கக்கூடிய பட்சத்தில் 3000 ரூபாய் செலுத்துவதற்கான அடுத்த கட்டமான அந்த டிரான்சாக்ஷன் பேஜ் என்பது துவங்கும். 3000 ரூபாய் செலுத்திய பிறகாக இந்த ஃபாஸ்டாக் சேவையை பெற முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு இன்று முதல் அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தமட்டில் யாருக்கெல்லாம் இது பயனளிக்கும் அப்படின்னா, ஆண்டு முழுவதும் பெரும்பாலும் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் மேற்கொள்பவர்கள், அதே போல் 200 முறை அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை கடக்கலாம் அப்படின்றத மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பெருவாரியாக சுங்கச்சாவடிகளை பயன்படுத்துபவர்கள், தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிப்பவர்களுக்கு இத்திட்டம் என்பது ஒரு வரவேற்பை அளிக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி செல்வதற்கு பார்த்தோம் என்றால் 705 கிலோமீட்டர் பயண தூரமாக இருக்கிறது. மொத்தம் 13 சுங்கச்சாவடிகள் இந்த வழித்தடத்தில் இருக்குது. இதில் ஒரு முறை கார் செல்வதற்கு மட்டுமே குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் வரைக்கும் சுங்க கட்டணம் என்பது செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இதுவே இருபுறம் ஒரு முறை சென்று விட்டு மீண்டும் திரும்புவதற்கு என்று பார்த்தோம் என்றால்
குறைந்தபட்சம் 2000 ரூபாய் செலவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன, அதற்கான தரவுகள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 3000 ரூபாய் ஃபாஸ்டேக்கை பெறக்கூடிய பட்சத்தில் ஆண்டுதோறும் அந்த சுங்கச்சாவடிகளை கடந்து செல்ல முடியும் என்பதாலும் 200 முறை அந்த சுங்கச்சாவடிகளை கடப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதாலும் இந்த திட்டம் என்பது ஒரு பயனுள்ள திட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் மூலதன செலவுகள் மீட்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலான சுங்கச்சாவடிகள், 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் என தமிழகத்தில் 78 சுங்கச்சாவடிகளில் 32 சுங்கச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த 32 சுங்கச்சாவடிகளுமே விதிகளை மீறி தற்போது வரை செயல்படுவதன் காரணமாக சுங்க கட்டணம் என்பது அதிகமாக வசூலிக்கப்படுகிறது. இதனால் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகுந்த சிரமம் என்பது ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த 3000 ரூபாய் ஃபாஸ்டாக் திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகளில் நீண்ட தூரம் பயணிப்பவர்கள், சுங்கச்சாவடிகளை பெருமளவில் கடந்து செல்பவர்களுக்கு இந்த திட்டம் என்பது ஒரு பயனுள்ள திட்டமாக பார்க்க முடிகிறது. எனவே தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் மேற்கொள்பவர்கள் குறைந்தது 30 முதல் 40 முறை அந்த சுங்கச்சாவடிகளை கடப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் அந்த 3000 ரூபாய் அந்த ஃபாஸ்டாக பெறுவதற்கு தகுதியானவர்களாக நம்ம கருதலாம். காரணம் ஏன்னா 30லேருந்து 40 முறை அந்த சுங்கச்சாவடியை கடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே நம்ம தொகையை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வகை திட்டம் என்பது ஒரு பயனுள்ள திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் குறைவான பயண தூரத்தை தான் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் செல்வோம், குறிப்பாக பெருவாரியாக சுங்கச்சாவடிகளை பயன்படுத்த மாட்டோம் என்று இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தில் இணைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இணைந்திருந்தால் அவர்களுக்கு இந்த 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தி இந்த திட்டத்தில் இணைவதால் பெரிய அளவில் பயன் என்பது இருக்க போவதில்லை. எனவே தான் ஒவ்வொரு வாகன ஓட்டியுமே தங்களுடைய பயணத்தை பொறுத்து இந்த திட்டத்தில் இணைந்து கொள்வது அவசியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளை பெருவாரியாக பயன்படுத்துபவர்களுக்கும் சுங்கச்சாவடிகளை பெருவாரியாக கடந்து செல்வதற்கும் இத்திட்டத்தை ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இந்த செயலிக்கு நேரடியாக சென்று தங்களுடைய ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டில் ரீசார்ஜ் செய்து இந்த திட்டத்தில் இணையலாம்னு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆண்டு முழுவதுமே தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 200 சுங்கச்சாவடிகளை கடந்து செல்வதற்கு இந்த திட்டம் என்பது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.